தற்போதைய அண்மை செய்தி. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அரையாண்டு தேர்வு விடுமுறை, ஐயப்பன் கோயில் சீசனை ஒட்டி பல்வேறு மாவட்டங்கள், மாநிலத்திலிருந்து பக்தர்கள் அணிவகுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகு. தற்போது பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கதா? கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பா வினிதா, காலாண்டு விடுமுறை விட்டிருப்பதாலும் ஐயப்ப பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் தரிசனத்திற்காக பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். ராமேஸ்வரம் கோவில் வாசலிலிருந்து தரிசனம் செய்வதற்கு 3 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் அரையாண்டு தேர்வு விடுமுறை துவங்கி இருப்பதாலும் ஐயப்ப பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். இந்த பக்தர்கள் ராமேஸ்வரம் புனித அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு கோயிலுக்குள் உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். புனித நீராடிய பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. இதனால் ராமேஸ்வரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. ராமேஸ்வரம் 4 ரத வீதிகள் முழுவதும் மனித தலைகளாகவே காணப்படுகிறது. பேருந்து நிலையத்திலிருந்து கோவில் வரை பக்தர்கள் வாகனங்களில் ஊர்ந்தபடியே செல்லுகின்றனர். மேலும் ராமர் பாதம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளிலும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் ராமேஸ்வரத்திற்கு வருகை தரும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு.